போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த கோழி கூட மொத்தம் 4 விடை இருந்துச்சு. அதில் 3 விடையை கொடுத்துட்டேன். இப்போ 1 மட்டும்தான் இருக்குது. இந்த நூறு விடையை மட்டும் ஏன் கொடுக்காம இருக்குன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நாளாக எனக்கு நூறு சேவல் வளர்க்கணும்னு ஆசை. அதுவும் வாங்கி வளர்க்குறதோட நம்ம ஓன் ப்ரீடில் வளர்க்கணும்னு. நான் எதிர்பார்த்த மாதிரியே 100ல் இந்த விடை வந்துச்சு. அதுவும் சேவல். மற்ற 3 விடையை எதுக்காக கொடுத்தேன்னா, மாடின்றனால எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது, லிமிட்டாக தான் வச்சுக்கணும். தோட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் மாடியில் வளர்க்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த விடையை பிரித்து விட்டு கோழியை முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தனித்தனி கேஜில் தான் விடணும். அதேமாரி நம்ம ஃபீனிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக உடம்பு சரியில்லை, சுத்தமாக உணவே எடுக்கலை. இன்றைக்கி தான் நல்லாயி உணவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஃபீனிக்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, நான் இவனுக்கு வச்ச பேர் தான் ஃபீனிக்ஸு. போன வீடியோவில் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். 3 மாதம் விடையாக இருக்கும் போதே நான் இவனுக்கு இந்த பேரை வச்சுட்டேன். எதனால நான் இவனுக்கு அந்த பேரை வச்சேன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 100 விடைக்கும் ஒரு பேர் வைக்கணும். எனக்கு ஐடியா இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்களே சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு. ஆனால் ஹியூமன் பேராக இருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த 100 விடையோட ஃபாதர், அதாவது இந்த நாட்டுரங்கத்துக்கு ப்ரீட் பண்ண சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களம் பறந்து வின் பண்ண சேவல் 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. இந்த துமுர் சேவல் தான். இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல நேமாக கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் என்னென்ன நேம் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எந்த நேம் நல்லா இருக்கோ அதே நேமை இந்த 100 விடைக்கு வச்சிடலாம்.